வணக்கம், வெல்கம் டு குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மாங்காய் மசால். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு மாங்காய் ஒன்று எடுத்துக்கிறோம், அதை நீட்ட வாக்கில் நறுக்கிக்கிறோம். ரொம்ப மொத்தமாக நறுக்க வேணாம், கொஞ்சம் மெலிசாக நறுக்கிக்கோங்க. கடுகு உளுந்தம்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், 3 பல் பூண்டை நசுக்கி போட்டுக்கிறோம். கருவேப்பிலை ஒரு 10 இலை, இதோட ஒரு வரமிளகா சேர்த்துக்கலாம். இப்போது இதுதான் இந்த மாங்காய் மசாலுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு கடாயில் ஆயில் ஒரு 10 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கிறோம். இதுக்கு ரொம்ப தேவையான பொருளாக இல்லை, ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப கம்மியான பொருள் தான் இதில். ஆனால் 5 நிமிஷத்துலேயும் செஞ்சிடலாம். இதை ஈஸியாக ஒரு சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஆயில் ஊற்றுனதுக்கப்புறம், ஆயில் ஊற்றி சூடானதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, ஒரு வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வரமிளகா, கடுகு உளுந்தம்பருப்பு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை ஒரு 10 இலை கருவேப்பிலையை போட்டுக்கிறோம். அதோட இந்த நீட்டமாக நறுக்கி வச்சுருக்கோம்ல மாங்காய், அதை சேர்த்துக்கணும். இந்த மாங்காய் மசாலுக்கு நீட்டமாக நறுக்குனா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நறுக்கி வச்சுருக்க மாங்காய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு ஒரு கிண்டிக்கணும். இப்போ எல்லா மாங்காயிலையும் இந்த ஆயில் படுற மாதிரி கிண்டிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாவே மாங்காய் சாதாரணமாக வெறும் இதில் சாப்பிட்டாவே நல்லாயிருக்கும். இப்போ இது மாதிரி மசால் போட்டு சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பு காரம்லாம் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. உப்பை போட்டுட்டு நல்லா எல்லா மாங்காயிலையும் இந்த உப்பு சேர்கிற மாதிரி நல்லா கிளறிக்கணும். கிளறிட்டு இந்த 3 பூண்டு பல்லை நசுக்கி வச்சுருக்கோம். 3 பூண்டு பல்லை நசுக்கி வச்சுருக்கோம். தோலை உரிச்சிட்டு அம்மியில் லைட்டாக நசுக்கி தட்டி போட்டுக்கோங்க. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். வதக்கிக்கிட்டு இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உப்பு காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோம். உங்களுக்கு இதோட அதிகமாக தேவை உரப்பு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா நீங்கள் போட்டுக்கலாம். உப்பு காரம் மட்டும் அவங்கவுங்க சாய்ஸ். இப்போது நம்ம மிளகாத்தூள் போட்டு இந்த எல்லா மாங்காயிலையும் இந்த மிளகாத்தூளும் இந்த மஞ்சத்தூளும் ஒட்டணும். ஒட்டினதுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டுட்டு 1 டம்ளர் தண்ணி, அதாவது 1 கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா அப்படி கிளறிக்கணும். ஏன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டுக்கலாம், அதெல்லாம் அந்த தண்ணியில் சேர்கிற மாதிரி கிளறிக்கணும். கிளறி ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. மூடியெல்லாம் வைக்க வேணாம். இந்த மாங்காய் மசாலுக்கு ஃபுல்லாக மாங்காய் 100% வேகணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு 90% வெந்தால் போதும். நம்ம கடிக்கும்போது ரொம்ப குழஞ்ச மாதிரி இருக்கக்கூடாது. நறுக்கு பதம்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி இருந்தால் இந்த மசாலுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணியெலாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ இந்த மாங்காய் மசால் ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சாதத்து வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 5 நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம். பார்த்திங்கனாவே இது உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு எங்கள் சேனலை பற்றி சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.